ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 4 ஆகிட்டு 4 ஆகிட்டுனா நம்ம வந்துடுவோம். இப்போ 3லேருந்து 4க்கு தாவி இருக்கேன். 4லேருந்து ஒழுங்காக நான் 3 மணிக்கு வந்துடுறேன். சரியா? 10 நாளில் 10 கிலோ குறைக்க போகிறோம். அசால்ட்டாக குறைச்சிடலாம். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் வரும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா 10 நாளில் 10 கிலோ குறைக்க ஆசையா, ஆனால் இது பாசிபிளா இல்லை பாடிக்கு டேஞ்சரஸா அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லை, உடம்பையே கெடுக்காமல் எப்படி சேஃபாக குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன தான் பண்ணுறாங்க, கடன்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்ணாமல் திங்காமல் அப்படியே வயிற்ற பட்டினி போட்டு இறுக்கி கெட்டி வச்சு ஒற்றை குச்சியாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோத்தை பார்த்தோன்னா அள்ளி அடைச்சிருவோம் நம்மளே. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் என்னையை மட்டும் தான் சொல்கிறேன். சரிங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம இப்போ ஒரு 70 கிலோ 80 கிலோ இருந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி 50 கிலோ வந்திருப்போம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணி 50 கிலோ வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம சாப்பிடும்போது 100 112 கிட்ட போயிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசிங்கமாயிடுவோம். ஸோ அந்த அவமானம் எதுவுமே வரக்கூடாது. லைஃப் லாங் நான் வந்து இப்படி ஒல்லியாக அழகாக ஸ்லிம்மாக சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் அந்த 10 நாளில் 10 கிலோ குறைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த 10 நாளில் 10 கிலோ குறைக்கிறதுலாம் எங்கள் கான்செப்ட்டுக்கு வரவே செய்யாது. நாங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் கொண்டு போவோம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்போவுமே ஹெல்த்தி வே ஒன்லி. ஏதோ நம்ம அவ்வளோ தூரம் பட்டிருக்கோம். 30 வயசுக்கு மேலே நம்ம இனிமேல் ஒழுங்காக இருக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால இந்த 10 நாளில் 10 கிலோ மக்கள் எல்லாருமே வீடியோ பார்க்க வேண்டாம் தயவு செய்து. நான் ஹெல்தி வேல குறைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொசைட்டி ஒருத்தருடைய மனசை விட அவங்களோட பாடியை மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணுவோம். குண்டாக இருக்க, சி இந்த சட்டை உனக்கு நல்லாவே இல்லை, கொஞ்சமாச்சும் உடம்பை குறைச்சா தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு என்னமோ சின்னதாக தான் தெரியும். ஆனால் நம்ம மனசில் இருக்கிற காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக எப்படி ரொம்ப ஸ்பீடாக வெயிட் லாஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, 10 நாளில் 5 கிலோவோ 10 கிலோவோ குறைச்சிங்கன்னா அது வந்து ஃபேட்டு கிடையவே கிடையாதுங்க. அது வந்து வாட்டர் லாஸு, அதாவது மசில்ஸ் லாஸு. இந்த ரெண்டும் தான் அது வந்து குறையிறது. அதாவது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, பாடி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பதிலாக வீக் ஆயிரும், அவ்வளோதான். அதனால தான் ஃபாஸ்ட் ரிசல்ட்டு கூடிக்கிட்டே போணுச்சுன்னா ஹெல்த் ரொம்ப ஸ்லோவாக கெட்டுக்கிட்டே போக ஆரம்பிச்சிரும். வெயிட் லாஸுங்கிறது ஸ்கேல் நம்பரில் மட்டும் குறையிறதுக்கு கிடையாதுங்க. மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் ஆகணும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், மைண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இந்த கிராஸ் டயட் பண்ணினீங்கன்னா பாடி என்ன பண்ணணும் தெரியுமா, ஸ்டார்வேஷன் மோடுக்கு ஃபஸ்ட்டு போகும். ஃபேட் வந்து பேன் ஆகவே செய்யாது. ஃப்யூச்சரில் இன்னும் வெயிட் அதிகமாக கூடும். நான் சொன்ன மாதிரி தான். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீ எப்படிக்கா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, ஒரு காலத்தில் நானும் யூடியூப்பை பார்த்து என்ன தடவை பண்ணுவேன், நிறைய எண்ணத்தலாமோ அவங்க சொன்னது அத்தனையுமே அரைச்சி எடுத்து குடிச்சு வச்சுக்கிட்டு கிடந்தேன். ஆனால் நல்லா குறைஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா நம்ம வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் வெளியில் எந்திரிச்சு இப்போ மற்றதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன்னா ஓரளவு சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப கூட சாப்பிட ஆரம்பிக்கல. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, போன வெயிட்டை விட டபுளாகவே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இனியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து தான் நிறைய விஷயம் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னெல்லாம் தெரியுமா, இந்த 10 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக நம்மளால் உடம்பு குறைக்க முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா, கன்சிஸ்டன்சியாக செய்யணும். 2 நாள் செஞ்சேன், 1 வாரம் செஞ்சேன், 10 நாள் செஞ்சேன், எனக்கு உடம்பு குறையல அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பு ஏற்காது. அதற்கு நான் பொறுப்பு அல்ல. உங்கள் தண்ணி வந்து உங்கள் பாடிக்கு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். தண்ணி வந்து நிறைய குடிங்கம்மா. தண்ணி குடிக்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் வெயிட் லாஸ்ன்னு வந்தாலே ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. 4 லிட்டர்லாம் குடிக்காதீங்க. 4 லிட்டர் 5 லிட்டர்லாம் குடிச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கிட்னி ஸ்பாயில் ஆயிரும். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் 4 லிட்டர் குடிங்க 5 லிட்டர் குடிங்க அப்படிங்கிறாங்க. கிட்னி தம்மாதுண்டு தான் இருக்கும், அதோட வேலையை அது பார்க்கணும். நீங்கள் ஓவர்லோடு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், கண்டிப்பாக ஒழுங்காக அதால் வேலையில் பார்க்க முடியாது. ஸோ 3 லிட்டர் தான் கணக்கு. அந்த 3 லிட்டர் தண்ணி அழகாக குடிச்சிருங்க. அடுத்து லெமன் வாட்ரு, மெட்டபாலிசத்தோட கிங்கு அப்படின்னு சொல்லலாம். லெமன் வாட்டரும் ஃபெனுக்ரீக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அதை கொதிக்க வச்சு குடிங்க. அப்புறம் பெருஞ்சீரக கொதிக்க வச்சு குடிக்கலாம். வேறு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை பொடியெலாம் நல்லா கேட்கும், பட்டை பொடி வந்து குடிங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் நைட்டு வந்து என்ன பண்ணுங்க, நான் சொன்னேன் தெரியுமா, கடுக்கா பொடி குடிங்க. அதுவும் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அதை வந்து பொடி பண்ணி குடிங்க. ஓமத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணால் நல்லா கழுவி அலசி அதை வந்து
ஊற வச்சு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பீடான ரிசல்ட் இல்லாட்டாலும் சூப்பரான, அதாவது நம்ம வந்து ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமத்தை வந்து நல்லா அழகாக ஊற வச்சு அதை முளைக்க வச்சு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். சரிங்களா? மெட்டபாலிஸோட கிங்கே இவங்க தான். 2வது 3வது தயிர் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே கிங்கே. இதில் வந்து வெறும் தயிராக சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. கருவேப்பிலை மோர், இஞ்சி மோர், இன்னும் நிறைய மோர் வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோர் மாதிரி செஞ்சு குடிங்க. சரிங்களா? முக்கியமாக ஜங்கை வந்து அவாய்ட் பண்ணுறேங்கப்பா. நான் பகல் ஃபுல்லாக வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கேன். அதனால நான் ஈவினிங் நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன், கொத்து புரோட்டா சாப்பிட போகிறேன், கிரில் சிக்கன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உடம்பு குறையாது. இந்த அக்கா சொன்ன மாதிரி தானே செஞ்சோம், நமக்கு உடம்பு ஏன் குறையவே இல்லைன்ட்டு அப்படியே ஏன்ட்ட வந்து சொல்லக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸசைஸை வந்து உங்கள் லைஃப் லாங் உங்களால் கொண்டு வர முடியும். நான் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். விட போய் என்ன ஆச்சுன்னா, விட்டது தொட்ட குறைங்கிற மாதிரி அது வந்து ஓவராக எனக்கு வந்து எடை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்களால் என்ன டெய்லி முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து டெய்லி வாக்கிங் போக முடியும். ஸோ அவங்க வந்து போகலாம். டெய்லி சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண டைமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து எக்ஸசைஸ் காலையில் எழுந்துச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரு குத்தாட்டம் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். நல்லா வேர்த்து வடியும். அதோடு நம்மளுடைய உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கழிவாக ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணினா. உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லை என்ன மாதிரி செய்யுங்க. வாக்கிங் கூட போகலாம். ஓகேவா? வாக்கிங் வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷமாவது பண்ணுங்கள். எடுத்தோடனே 30 நிமிஷத்துக்கு போகாதீங்க. கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஒரு 10 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷம், அப்புறமா 30 நிமிஷம் கொண்டு போங்க. முதல் நாள் 10 நிமிஷம். சரிங்களா? இப்படி கொண்டு போங்க. அடுத்து சுகர் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். காஃபி, டீ இது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. முக்கியமாக சுகர் எதுலேயுமே சேர்க்காதீங்க. அதாவது சீனி தாங்க. சீனி எதுலேயுமே சேர்க்காமல் இருந்தீங்கனாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுதான் பிக்கஸ்ட் எனிமி நமக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபேட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டைம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரே ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு சேலட் வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கும்பர் சேருங்க, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இப்படி ஏதாவது ஒரு சேலட் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம சோறு வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம். சோறு அதிகமாக சாப்பிடாமல் இருந்தாலே போதும், நமக்கு வந்து கண்டிப்பாக உடம்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்கம்மா. ப்ரோட்டீன் எதில் இருக்கும்? எக்கில் இருக்கும், ஃபிஷ்ஷில் இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இப்போ அசால்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். சிறுபயிரை நைட்டு மறுநாள் காலையில் ஊற வைங்க. நைட்டு வந்து நல்லா கெட்டி துணியில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் அழகாக முளைச்சிரும். அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. கொண்டக்கடலையை ஊற வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக பச்சை பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். அதனால் இதை வந்து மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக லைட் டின்னர். லேட்டாக சாப்பிடாதீங்க. லேட்டாக சாப்பிடாதீங்க. இதுதான் மெயினான தாரக மந்திரமாக இருக்கணும். 6:30 7:30 இதுக்குள்ளே முடிச்சிடணுமே தவிர அந்த 8:30 10:30 12 1 இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகவே செய்யாது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுங்க. லைட்டாக ஏதாவது சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை சேலட்டு இந்த மாதிரி, இல்லை சூப், காய்கறி சூப்பு இந்த மாதிரி ஏதாவது நைட்டு எடுத்துக்கோங்க. சீக்கிரத்தில் வெயிட் லாஸ் ஆகுவீங்க. என்னடா எனக்கு வெயிட்டே குறையில, நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், எனக்கு வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறையாது. ஸோ கம்மியாக சாப்பிடுங்க. ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா, 10 நாளில் 5 கிலோ குறைஞ்சிங்கன்னா அது மோஸ்ட்லி வாட்டராக தான் இருக்கும். ஹெல்த்தியானா நீங்கள் எவ்வளோ தூரமாக வரும் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான வேயாக இருக்கும். சரியா? 10 நாளில் 10 கிலோ குறைச்சிங்கன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் ஒரு மாதம் ஸ்டெடியாக 2 கிலோ குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அதுதான் ரியல் விக்டரியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரியல் வேணுமா ரீல்ஸ் வேணுமா அப்படின்ட்டு நம்ம தான் வந்து யோசிச்சு வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் பாடியை தயவு செஞ்சு பனிஷ் பண்ணாதீங்க. நான் பண்ணின மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுவும் பேசும். ஏம்மா போதும் நிப்பாட்டு அப்படிங்கும்போது நம்ம நிப்பாட்டிக்கணும். இதெல்லாம் நீ பண்ணாத, 10 நாள் நீ எக்ஸசைஸ் அப்படி தான் பண்ணுவேன், விஸ்குன்னு பண்ணுவேன், அதுக்கப்புறம் பேசாமல் போய் படுத்துக்கிடுவேன் மூடிக்கிட்டு. அதனால இதெல்லாம் பண்ணாத நம்ம சொல்லும் போதே சரின்னு கேட்டுறணும். இல்லை நான் பண்ணித்தான் தீருவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பண்ணணுன்னா கடைசி அவஸ்தைப்படுறது நம்ம உடம்பு தான். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு டச் ஆகிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னி என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்தே சேஞ்ச் ஆகலாம். சரியா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஆள் தானே. முக்கியமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக குறைக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்களா? அப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்லிடுங்க. சரிங்களா? நான் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே நான் வந்து ஹைட் பண்ணி கொடுக்குறேன். இதில்
அந்த லிங்க்கில் லிங்க் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறது, அப்புறம் தோசை தவா, ஊத்தப்பம் வைக்கிறது, இது எல்லாமே நான் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு உபயோகமான பொருளாக தான் இருக்கும். ஏன்னா காசையும் அதிகமாக வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிக்கும் நான் நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பைமா.